சந்தியா ராகம் எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்போ உங்களுக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 650 எபிசோட்ஸ் தாண்டி போச்சு. ஸோ இது ஒரு ரீமேக் சீரியல். தெலுங்குல ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிற சீரியல். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்ஸ் ஃப்ரெஷ் சப்ஜெக்ட்ஸாக தான் இருந்துச்சு. பட் இது வந்து மேம் இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. உள்ளே வரும்பொழுதும் சரி, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போ இருக்கிறதையும் இப்போ இருக்கிறது அப்போ வந்து சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மல் எங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் இவ்வளோதான் டேட்ஸ், இப்படி தான் கதை, இதெல்லாம் சீனு இப்படின்னு ஆல்ரெடி உங்கள் டேட்ஸ் எல்லாம் 3-4 சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். லீட் ரோல் பண்ணியுமே இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ கிளியராக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போல்டாக ஓப்பன் அப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது யங் கேர்ள்ஸ்க்கு இல்லை உள்ளே வர இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர விமன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன வேணாலும் பேசிடுவேன் அப்படின்றது போல்டஸ் கிடையாது. சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்போலேருந்து அது எப்படி உங்களை எப்படி வளர்த்துருந்தாங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கொண்டு வந்தாங்க? சிங்கிள் பேரண்டிங் இஸ் அ டபுள் ஜாப். அம்மாவாகவும் இருக்கணும், அப்பாவாகவும் இருக்கணும். அவங்க ஒர்க்குக்கும் போயிட்டு எங்களையும் பார்த்துட்டு பாவம் ஒரே பர்சன் அங்கே ஒர்க்கு பண்ணணும். வீட்டுக்கு நீ ஏன் சிங்கிளாக இருக்கேன்னு மட்டும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ தெரியாது சந்தியா உனக்கு, வயசு ஆன பிறகு ரொம்ப அப்போ தனிமையில் ரொம்ப அவஸ்தைப்பட போற. நீ லவ்ஸ் இருக்கும், லவ் எல்லாம் இருக்கும் இல்லையா? மனுஷன்னு பிறந்த பிறகு என்னத்தை லவ் பண்ணாம லவ் எல்லாம் இருக்கும். அது கல்யாணம் வரைக்கும் வரல. காலையில் டெய்லி 7:30னா 7:30, அதில் வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் நான் என்னோட ஒர்க்கை வந்து நான் ஃபுல்லாக கொடுப்பேன் அப்படின்றதுக்கு எது மோட்டிவேஷனா? 100% மணி. வேற என்ன? இது என்ன சோஷியல் சர்வீஸா? சினிபஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு போல்டான விமன். ஸோ நிறைய விஷயங்கள் பற்றி ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்காங்க. அனிமல் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், பதில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓப்பன் டாக்காக தான் இருக்கும். ஸோ அவங்கள தான் வந்து இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். சந்தியா ஜாக்கர்லமுடி ஆக்ட்ரஸ் தான் மீட் பண்ண போகிறோம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் தீபிகா, how are you? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். ஓகே, சந்தியா ராகம் எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்போ உங்களுக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 650 எபிசோட்ஸ் தாண்டி போச்சு. ஸோ லாங் ஜெர்னி. இப்போ நீங்க வந்து இந்த சீரியலோட என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதை சூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன தோணிருக்கும்? இதோட அவுட் முழுசா கிடைக்கும் பொழுது உங்களை பார்க்கறது எப்படி இருக்கும்? இல்லை இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல்னு செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி சந்தியா ராகம் இது ஒரு ரீமேக் சீரியல். தெலுங்குல ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிற சீரியல். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்ஸ் தான் வந்து அந்த மாதிரி புதுசா ஏதோ ஒன்றும் ரீமேக் பண்ணல. இது வரைக்கும் எல்லாமே என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷ் சப்ஜெக்ட்ஸாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இல்லைன்னா லைன் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஹிந்திலேருந்து ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. அப்போல்லாம் நம்மளால இமேஜின் பண்ணி தான் நம்ம வந்து ஓகே சொல்லுவோம். பட் இது வந்து இட் வாஸ் வெரி ஈஸி. பிகாஸ் ஆல்ரெடி அங்கே நல்லா போயிட்டுருக்கிற சீரியல், தெலுங்குல நல்லா போயிட்டுருக்கு. படமட்டி சந்தியா ராகம் அப்படின்ற சீரியல் ரீமேக் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஈஸி தான். அது பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு வந்ததுதான். மேம் இப்போ நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. முதல் முறையா நீங்க வந்து உள்ள வரும்பொழுதும் சரி, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க மேம்? அப்ப இருக்கிறதையும் இப்போ இருக்கிறது. அப்போ வந்து ஃபோன் இல்லாமல் இருந்தோம். லைக் லேண்ட்லைன் மோஸ்ட்லி, இல்லை மோட்ரோலா ஃபோன் இருந்துச்சு. பெருசாக ஒரு பெரிய பிரிக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹலோ ஆன் பண்ணி ஹலோ சொன்னாலே 15 rupees இதாகிடும். அது ராங் காலாக இருந்தாலும் 15 rupees போயிடும். பேஜர் இருந்துச்சு முன்னாடி. ஆமாம். ஸோ அந்த காலத்துலேருந்து இருந்தோம். அப்பா பேஜர் இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப கேட்டிக்காக இருக்குது ஃபோன் இருக்கிறதுனால. அவ்வளோதான். ஃபோன்கிறத தாண்டி சீரியல் அப்படிங்கிறதையும் ஆக்டிங் அப்படிங்கிறதையும் எப்படி மேம் பார்க்குறீங்க? ப்ராப்பராக சொல்லணும்னா சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மல் எங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் இவ்வளோதான் டேட்ஸ், இப்படி தான் கதை, இதெல்லாம் சீனு இப்படின்னு ஆல்ரெடி உங்கள் டேட்ஸ். பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் பிஸி. எல்லாம் 3-4 சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், லீட் ரோல் பண்ணியுமே. ஸோ அப்போ என்ன, உங்களோட டேட்டு 2, 5, 7, 8, 9, 10 இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ கிளியராக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போல்லாம் ஒரு சீரியல்னு கிடையாது, எல்லா சீரியல் எல்லா லாங்குவேஜில் எப்படின்னா அவங்க நாளைக்கு என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றதுல வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கே தெரியாது. பாவம், அது யாரையும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ கூட
சீன் பேப்பருக்காக வெயிட் பண்ணுவோம். ரைட்டர் பிஸியான பெரிய பெரிய ரைட்டர்ஸாக இருப்பாங்க, பட் சீன் பேப்பருக்காக அப்போ கூட வெயிட் பண்ணுவோம். பட் அட்லீஸ்ட் வந்து ஸ்கெட்யூல் ப்ராப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து மோஸ்ட்லி அப்படி கிடையாது. ஓகே, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் அணுகிற விதமாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற விதமாக இருக்கட்டும், ரொம்ப போல்டாகவே இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போல்டாக ஓப்பன் அப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னும்பொழுது யங் கேர்ள்ஸ்க்கு இல்லை உள்ளே வர இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர விமன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரைட், என்ன வேணாலும் பேசிடுவேன் அப்படின்றது போல்ட்னஸ் கிடையாது. அது மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மோஸ்டா இண்டஸ்ட்ரியில நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன், உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கும். உள்ள அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப புதுசா வர்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி பயப்பட்டு பயந்து அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்க தான் வராங்க. ஐயோ நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன காஃபி ஷாப்ல பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி கதைகள் ரொம்ப கம்மி. இப்போ விரும்பிதான் வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி தே நோ ரொம்ப மேக்கப் எப்படி போடணும், இப்போ ரீல்ஸ் பண்றதுனால ஓரளவுக்கு ஆக்டிங் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்பிரஷன்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் லைவ் ரெக்கார்டிங் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ப்ராம்ப்டிங் எல்லாம் கிடையாது. அப்போ ஃபுல் நீங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி சீரியல்ஸ் அந்த மாதிரி கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது. லைவா வந்து நீங்க படிச்சு சொல்றதுக்கும் இப்ப இருக்கிற ப்ராம்ப்டிங்க்கும் எப்படி மேம் பாக்குறீங்க? இப்போ ஒரு சிலர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராம்ப்டிங் அப்படின்னும் பொழுது அவங்க அதை ஈஸியா எடுத்துப்பாங்களா, இல்ல உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கிறத எப்படி பார்ப்பாங்க, நீங்க எப்படி சொல்லி தருவீங்க, அந்த மாதிரி கேட்குறேன். இல்ல, நான் யாருக்குமே சொல்லி கொடுக்கறது கிடையாது, அது யாருக்கும் தேவையில்லை. இப்ப புதுசா வராங்க, அவங்களா விருப்பப்பட்டா, நீங்களா ஏதாவது கேட்டாதான் நம்ம சொல்றதே. நீ என்ன பொறுத்து இல்ல, தேவையில்லாத மூக்கு நுழைச்சி மூக்கு உடைச்சிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. பிகாஸ் பீப்புள் ஆர் கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ நம்ம எப்படி எல்லா பழமும் இப்படி உரிச்சு வாயில வச்ச மாதிரி கிடையாது. நம்ம கூட நம்ம ஜெர்னியில் சிலது தப்பு தவறு செஞ்சு தான் கற்றுக்கிட்டு வந்தோம். அதனால அவங்களோட ஜெர்னி அவங்களோட சொந்தம். நம்ம எல்லாத்திலையும் ஒரு அம்மா அப்பா மாதிரி கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மோரோவர் பீப்புள் ஆர் வெரி ஷார்ப், அதனால கற்றுப்பாங்க. அண்ட் ப்ராம்ப்டிங் நீங்கள் சொன்னீங்க, ப்ராம்ப்டிங் வாங்கிறதுக்கும் வாங்காததுக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஏன்னா நீங்கள் மேக் அவுட்டே பண்ண முடியாதுங்க முழுசாக. நார்மலாக பார்க்கும்போது சீரியல் இவங்க ப்ராம்ப்டிங் இல்லாமல் பண்ணாங்க, ப்ராம்ப்டிங்கோட பண்ணாங்க, அது நம்ம ஃபீஸபிலிட்டி தான், நம்ம கம்ஃபர்ட் லெவல், அவ்வளோதான். இப்போ லாங்குவேஜ் தெரியாம மொழி தெரியாமல் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராம்ப்டிங்னு இருந்தால் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக லிப் சிங்க் எல்லாம் கரெக்டாக ஆகும். மொழி தெரியாம வராங்க, வராங்கன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கணும்னு நினைச்சேன். பட் இந்த 30 நாட்கள்ல கத்துக்கிறது எப்படி, அந்த மாதிரி வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம் இருந்துச்சு மேம்? பிகாஸ் நீங்களும் அம்மாவும் வந்து வரும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த 30 days அப்படின்றது வந்து ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் தான் அதுக்குள்ள இருக்கும், மொத்தமாலாம் கத்துக்க முடியாது. எழுத படிக்க கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு டஃப் இங்க இருந்திருக்கும்? டஃப்ன்றதை தாண்டி எனக்கு சென்னை வந்த புதுசுல அப்பெல்லாம் மெட்ராஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க அவங்களோட லாங்குவேஜ்க்கு, அவங்களோட தாய்மொழிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இங்கே வந்து நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு ஐ ஹாவ் டு பி ஒன் ஆஃப் தெம். கண்டிப்பாக அவங்கள நான் ஒன்றா ஆகணும்னா கண்டிப்பாக நான் எழுத படிக்கிறதுக்கும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு, அது எங்கள் அம்மாவும் நானும் ஒரே மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செட்டில் ஹியர், பி அ ரோமன் அண்ட் ரோம் மாதிரி யூ ஹேவ் டு பி. இல்லை மேம், ஆக்சுவலாக இதை கேட்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிகாஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து நான் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன்னு சொல்கிறது வேற விஷயம், பட் நான் எழுத படிக்கவும் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறதோட இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். இல்லை, சீன் பேப்பர் கொடுப்பாங்க, சாரிங்க எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது எனக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இருக்காது ஃபர்ஸ்ட்டு. இப்போ கூட டைரக்டர் ஏதாவது ஒரு ஷார்ட் சொன்னால் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் நம்ம கொடுக்கறதுக்கு தானே ட்ரை. அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் இத்தனை வருஷம் இருந்தும் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. யூனோ ஹவ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னைக்கு ஒருத்தங்கன்னா நாளைக்கு, இப்போ நானே கொஞ்சம் ஒரு 10 நாள் பிரேக் எடுத்தேனாக்கா என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால யூ ஹாவ் டு கிவ் 100% அப்படின்றது எனக்கு தெரியும். சீன் பேப்பர் ஆகட்டும், இல்லைன்னா என்னோட இன்டர்வியூவே ஏதாவது பேப்பரில் வருது அப்படின்னா இது கொஞ்சம் படித்து காட்டு அப்படின்னு எனக்கு கேட்க இஷ்டம் இல்லை. அது கூடி நானே படித்து அப்படியே வி லேர்ன்ட் இட்.
காய்கறி வெளியே போய் காய்கறி வாங்குறது சரியா கொஞ்சம் தமிழ்லயே பேசுறது. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதுறது கிடையாது இல்லையா, காவல் நிலையம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. மேம் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அம்மாவோட சேர்ந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பார்த்தீங்க? அப்போல இருந்து அது எப்படி உங்களை எப்படி வளர்த்துருந்தாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இது கொண்டு வந்தாங்க உங்களை? அம்மா சிங்கிள் பேரண்டிங் இஸ் அ டபுள் ஜாப். அம்மாவாகவும் இருக்கணும், அப்பாவாகவும் இருக்கணும். அது ஒன்று தட் வாஸ் டஃப் ஃபார் மை மதர். கண்டிப்பாக. பிகாஸ் நானும் என் தங்கச்சி அவங்க ஒர்க்குக்கும் போயிட்டு எங்களையும் பார்த்துட்டு பாவம் ஒரே பர்சன் எத்தனை இதில் கொடுக்க முடியும். அங்கே ஒர்க்கு பண்ணணும், வீட்டுக்கு இப்போ அதே மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணுறேன் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. பிகாஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு எனர்ஜி இருக்காது மோஸ்ட்லி வீட்டுக்கு போகும்போது. ஆனாலும் கிட்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு முழுசாக நம்ம கொடுக்கணும் அந்த எனர்ஜி. திருப்பி ஏதாவது வேலை இருக்கும், துணி துவைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா நினைப்போம். ஆக்சுவலி பிக்கெஸ்ட் திங்ஸ் வீட்டுக்கு போன பிறகு துணி துவைக்கிறது, சமையல் செய்யறது. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா எவ்வளோ நீ என்ன வீட்டில் பண்ணுவேன், வீட்டில் என்ன வெட்டியாக தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது 10 நாள் செஞ்சாதான் தெரியும். தட் இஸ் அப்சல்யூட். ஏன்னா நம்ம வெளியே போவோம், புது முகங்களை பார்ப்போம், டெய்லி ஒர்க் பண்ணுவோம், ஏதோ சம்திங் கிரியேட்டிவ் அது இதுன்னு பல வார்த்தைகள். ஆனால் டெய்லி ரொட்டீன் செஞ்சதே செய்யறது எவ்வளோ கஷ்டம். அப்போ பல வருஷம் இப்போ நம்ம அம்மாக்கள் எல்லாம் வந்து அப்படியே 40-50 வருஷம் செஞ்சதே அதே சமையல், அதே பாத்திரம், இதெல்லாம் இட்ஸ் நாட் எ ஜோக். அதெல்லாம் செஞ்சு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறது இன்னும் கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் நிஜமாவே கும்பிடணும். தெலுங்குல நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இது இங்க இல்லையே அப்படின்னு ஏதாவது வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல தெலுங்குல இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்கே, பெட்டரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங் வைஸும் சரி, இல்ல ஷூட்டிங் வைஸும் சரி, அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப கூட காலையில சொன்னேன் தெலுங்குல வந்து தெலுங்குல ஏன் இது நான் சொன்ன ஆன்சருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவீங்க வேற. இப்ப தெலுங்குல வந்து காலையில சொன்னேன், அங்க சாம்பார் நல்லா இல்ல. சென்னை வந்துதான் நான் சாம்பார் அந்த பொங்கல் அது சாப்பிடும் போது அது இருக்கிற ஒரு தனி சுகம், அது கம்ஃபர்ட். அப்புறம் அங்க இருக்கிறது வந்து அங்க நல்லா இருக்கிறது கட்டி சட்னி. அந்த கட்டி சட்னி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு காலையில தான் சொன்னேன். மத்தபடி நீ பார்த்தேன் எனக்கு தெரியும். ஆனா நிஜமாவே காலையில தான் இதை பத்தி பேசினேன் என்னோட கோ ஆர்டிஸ்ட் கிட்ட. அப்படியா? நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அவ்வளவு கட்டி சட்னியா அப்படின்னு. நீங்க வந்து சிரிக்கலாம், பட் டெய்லி இங்க வந்துட்டு சாப்பிடுறவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஆனா ஃபுட்டு நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஒரு அங்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். மேம் நீங்க ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களா? எங்க நல்லா கிடைக்கும் அப்படின்னு தேடி சாப்பிடுறது, இல்ல நல்ல ஹோட்டல் அந்த மாதிரி? இல்லைங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சன்னு தான் சொல்ல முடியும். கஞ்சானா என்னன்னா சாப்பிடுவேன், தேடி போய் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்கு எல்லாம் போய் சாப்பிட்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்தந்த பேஷன் இருக்கிறவங்க அது அவங்களுக்கு அது இருக்கும். எனக்கு இல்லைன்னு சொல்றேன், தப்புன்னு சொல்ல, எனக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பே பண்றோம் இல்லையா. அந்த சாப்பாடுனே பார்த்தா சில 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம ரொம்ப பே பண்ணியும் சாப்பாடு நல்லா இருக்காது. அன்னைக்கும் பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து இட்லி சுத்தமாவே நல்லா இல்லை. அந்த 300 ரூபாய்க்கு ஒரு 2 பிளேட் இட்லி வாங்கி சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து ஓவர் ஹைப்டு திங்ஸ். நான் எப்படி யோசிப்பேன்னா, பர்சனலி என்னோட மைண்ட் செட், தேவையில்லாத இடத்துல வந்து செலவு பண்றதுன்றது நம்ம கிட்ட நம்மளே திருடுற மாதிரி. நம்ம காசு நம்மளே திருடுறதுக்கு சமம். அதனால தேவையில்லாத இடத்துல செலவு பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன், அதனால மோஸ்ட்லி வீட்டில் சாப்பிடுவேன், இங்கே எல்லா இடத்துல சாப்பிடுவேன். பட் என்ன, I'll see that it's vegetarian. ஓகே. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்து ஸ்ருதிஹாசன் மேம் ஞாபகம் வந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்பென்சிவாக எதுவும் வாங்க மாட்டேன், எதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ், தேவைக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த வாங்கிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி விஷயத்தில் சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அதை பண்ணும்பொழுது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல, நீ இவ்வளோ இதுவாக இருக்கக்கூடாது, இவ்வளோ சேஃப்டி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஷியஸ் அதில்? இல்லை சேஃப்டினா மோஸ்ட்லி பீப்புள் வில் சே நல்லா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தவிர மற்றபடி
என்ன இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற விஷயம் என்னன்னா, நீ ஏன் சிங்கிளா இருக்கேன்னு மட்டும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ தெரியாது சந்தியா உனக்கு, வயசு ஆன பிறகு ரொம்ப அப்ப தனிமையில ரொம்ப அவஸ்தைப்பட போற நீ. நமக்குன்னு ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, ஏன் புருஷன், ஏன் ஒய்ஃப், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போற தனியா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது நம்மளோட கன்சர்ன், நம்ம மேல இருக்கிற கன்சர்ன்ல தான் சொல்றாங்க. தட் ஐ அக்செப்ட். பட் அவங்கவுங்க விருப்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவ்வளோதான் சொன்னாங்க. அதர்வைஸ் என்ன சொன்னாங்கன்னா, சந்தியா நல்லா பிளான் பண்ணுவா, சேவ் பண்ணுவா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வராது. இட்ஸ் குவைட் பர்சனல் திங் ஐம் ஷேரிங் ரைட் நவ். எவ்வளோ ட்ரை பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் வரல. எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் வந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால் பெருசாக இது கிடையாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வராதப்ப நான் ஒன்று முடிவு பண்ணேன். எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனால் எக்கச்சக்க செலவு தான் ஆகும். இப்போ 2 நாள் படுத்தாலும் 10 நாள் படுத்தாலும் சொல்ல முடியாதுல்ல, பில்லுங்கிறது அவங்க போடுறது அவ்வளோதான். அப்போ நம்ம ஒரு தடவை அவங்க கைக்கு போன பிறகு வீக்கெண்ட். ஸோ அதுக்காக மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்பப்போ ஏதோ ஒரு கோல்டு காயின் அப்படின்னு அதுக்காக. இப்போ நம்ம ப்ரீமியம் எப்படி கட்டுறோமோ, அது நான் ப்ரீமியம் கட்டுறேன்னு நான் நினச்சிக்கிட்டு, அது அவ்வளோ கம்மியான கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா எது சேர்த்தாலும் கொஞ்சம் அந்த என்னோட ஹெல்த் பர்பஸ்க்கு தான். அது திடீர்னு ஏதாவது அப்படின்னா we can just sell it off or do whatever. ஜுவல்ஸ் ஏதாவது இருந்தாலும் பேங்க்ல கூட கோல்ட் லோன் வச்சுக்கிட்டு கூட டக்குன்னு கைக்கு வரும் பணம். ரொம்ப ஓட வைக்க வேண்டாம் இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸை. அதனால அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு ஐ எம் வெரி அன்ஹாப்பி. ஓகே, சிங்கிள் லைஃப் எப்படி இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களுக்கு இது வந்து சூப்பர் ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசைஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கா, இல்ல இது கஷ்டம் தான் பட் நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டேன், ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன், பட் இதுக்கப்புறம் நான் வந்து இதுல இருக்கிறதுல வந்து அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்களா? சிங்கிள் லைஃப் இப்படிதான் அப்படின்னு எல்லாருக்கும் ஜெனரலைஸ் பண்ணி நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் சில பேர் வந்து மனசளவில் ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா லைக் பண்ணுவாங்க. லைக் யாராவது நம்ம தோள் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜீரோ. அதனால என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இப்போ எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்ல முடியாது இல்லை, என்ன மாதிரி இது கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை, இது இப்படி தான் வாழுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுள். See one thing, as long as you are healthy, as long as you are earning, நீங்களாம் உங்கள் சொந்த காலில் நின்று நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கூட அமைதியாக போகும் லைஃப். சிங்கிளாக இருந்தாலும் நமக்கு தோள் கொடுக்கறது கொஞ்சம் காசு. ஸோ மேம் ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேம். நான் வந்து நிறைய பர்சன் பேசுகிறத வந்து கேட்பேன். பட் வந்து கேட்கும்பொழுது என்ன தோணுன்னா, ஓகே ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் அப்பா ஃப்ரீயாக இதுதான் இருக்குது, இதுதான் லைஃப், நான் அப்படி தான் இருக்கேன், அதில் சொல்கிறதுல என்ன இருக்குங்கிற மாதிரி இருக்கா? ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்குது இதை கேட்கும் போது. இட் ஹேஸ் டு பி இல்லை. ஆஃப்டர் ஆல் ஐம் நாட் 16 years old. நான் இப்போ திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி இருக்குது, இப்படி இதாக வருவான் அப்படி வருவான் அப்படின்னு நாளைக்கே வரலாம், வராம இருக்கலாம். எனக்கு பிடிக்கணும்ல, வர்றவங்களுக்கும் பிடிக்கணும்ல. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒத்து போற மாதிரி இருக்கலாம், அப்புறம் வந்து சிப்போன்றான், என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு அப்படி ஒண்ணுமே யாரும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் வரைக்கும். அதான் லவ்ஸ் இருக்கும், லவ் எல்லாம் இருக்கும் இல்லையா. மனுஷன்னு பிறந்த பிறகு என்னத்த லவ் பண்ணாம லவ் எல்லாம் இருக்கும். அது கல்யாணம் வரைக்கும் வரல. ஓகே, இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அது பிரேக் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகி அங்கேருந்து போகுது. பட் அதை நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைமில்? இப்போ நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. 24 நான் டிவோர்ஸ் ஆச்சு. எஸ், ஐ எம் 24 now. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி எப்படி அப்போ வந்து ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்தீங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சிலது நடக்கும்போது யூ won't be prepared for it. அது நடக்கும்போது நடக்கும், அதுதான் உன்னை தள்ளிட்டு போயிடும். ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம எதுக்குமே ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம். ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிட்டு வரும்போது நாளைக்கு கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வர மாட்டோம்ல. அது நடக்கும்போது நடக்கும். அதுக்கப்புறமா உன் லைஃபையும் உன்னையும் ஷேப் பண்றதே, உன் பர்சனாலிட்டி ஷேப் பண்றதே உன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் தானே. ஸோ அது நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? போல்டு கீல்டுன்னா அது நடக்கும்போது அப்படிதான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு.
வேற வழி அதுவா என்ன தள்ளிச்சு அதுக்குள்ள நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறேன். கண்டிப்பா தனிமையில அழுதுருப்பேன். கண்டிப்பா எல்லாம் நடந்திருக்கும். எல்லாம் எல்லாரும் மாதிரிதான் ஒரு டிவோர்ஸ் இஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் எனிபடி. ஏன்னா ஒரு நம்பிக்கை உடஞ்சிருக்கு இல்லையா அங்கே. நான் கண்டிப்பா இது 100 வருஷம் நமக்கு தான் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களே. எத்தனையோ படத்துலயும் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம்னா 100 வருஷம் என்னமோ. நம்மளே 100 வருஷம் வாழ்றது வேற விஷயம். ஓகே, நடக்கிறவங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். அது நடந்தா ரொம்ப சந்தோஷம். பட் நடக்கலையே, என்ன பண்றது? இட் ஹாஸ் ஹேப்பன். அப்பெல்லாம் வந்து அழுதது, இந்த சேடு சாங்ஸ் எல்லாம் கேட்கறது, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அப்புறமா அதுல இருந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். டைம் இஸ் அன் எக்ஸலண்ட் ஹீலர். நான் அதுக்கு தான் யாராவது டிப்ரெஷன்ல இருக்கும்போதோ ஏதாவது லோவா இருக்கும்போதோ என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு பிடிச்சிட்டு இருங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் டூ ஒன் திங். ஜஸ்ட் டூ ஒன் திங். கெட் அப், cry if you want to cry, eat, sleep. Get up, eat, sleep. Get up, eat, sleep. Time will heal. Definitely heal. இல்லைன்னா எப்படி நீ சும்மா சும்மா லவ்ல விடுறீங்க? ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னு எப்படி சாத்தியம்? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? தேவதாஸ் மாதிரி ஆயிடும்ல. அப்படி வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு படிச்சிருந்தேன். லைக் கண்ணகிக்கு வந்து ஒரு சிலை இருக்கு, பட் ஆனா வந்து இவங்களுக்கு ராமர் ஒய்ஃப்க்கு ஏன் வந்து நீங்க சிலையே வைக்கல அப்படின்னு சொல்லி அதை கேட்பாங்க. பட் அதை நம்ம படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தோணும், ஏன் நீங்க இன்னும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வரும். ஸோ சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா நீங்க அதுல இருந்து வெளியே வரும்பொழுது நிறைய இடத்துல பிரேக் ஆயிருப்பீங்க. ஸோ அப்ப எப்படி இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணீங்க? இண்டஸ்ட்ரி என்னோட ஒர்க்கு பொறுத்து நான் ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா பேக் டு பேக் ஐ வாஸ் ஒர்க்கிங். நான் ரொம்ப அழுகுற அந்த காலத்திலே கூட ஐ வாஸ் ஒர்க்கிங். இஷ்யூ என்னன்னா, இங்க எப்படி இருக்கும் நமக்கு, இங்க வந்துட்டா யூ புட் ஆன் மேக்கப், பட் யூ ஹாவ் டு புட் ஆன் அ செகண்ட் ஃபேஸ் ஆல்சோ. நமக்கு 2 முகம், ஒன்னு நமக்காக, ஒன்னு மத்தவங்களுக்காக இல்லையா? நம்மனா என்ன, தனியா இருக்கும்போது நீ என்ன வேணாலும் அழு, பட் யூ ஹாவ் டு கெட் பேக் இன் த கேம். லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். சார் நான் 10 நிமிஷம் அழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 60 பேர் இருக்கிற யூனிட்ல எல்லாரும் will be waiting for you இல்ல? அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் they have to do their job. இப்போ ஒரு டைரக்டர் அன்னைக்கு வர முடியலன்னு இன்னொரு டைரக்டர் டெம்பரரியா வருவாங்க. ஆனா நீ அந்த ஆர்டிஸ்டா அப்படி பண்ண முடியாது. நான் இந்த ஷாட்டுக்கு மட்டும் அழுதுட்டு வரேன், நீ வேற ஆளை வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன வேணாலும் பேக்கப்க்கு அப்புறம் அழுதுக்கோ, இல்லைன்னா ஷார்ட் கேப்ல அழுதுக்கோ, இல்ல என்ன அது அழுகுறதுன்னு கிடையாது, என்ன இருந்தாலும் ஒரு டைம் கிடைக்கும். இப்ப கல்யாணம் அப்பவே என்ன மிஞ்சி போனா ஒரு 2-3 நாள் தான் கேப் எடுத்துட்டு போனேன். சிரிக்கிறதுக்கும் அதே மாதிரிதான், அழுகுறதுக்கும் அதே மாதிரி. இது ஏன் சொல்லுவேன், என் வீட்டுல வந்து நான் எப்பவுமே பிசிக்கலா அவைலபிளா இருக்க மாட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பாதிக்கும். ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே நான் பிசிக்கலா ரொம்ப அவைலபிளா இருக்க மாட்டேன். காலையில 7:30க்கு வந்துருவேன்னு வச்சுக்கோங்க. 7:30 இங்க இருப்பேன், லொகேஷன்ல இருப்பேன். 9 o'clock ஷார்ட்ல இருப்பேன். 9க்கு வித் மேக்கப், ஹேர் ட்ரெஸ், எவ்ரி திங் ஐ வில் பி ரெடி. போனா 9க்கு முடிச்சா ஆஹா தேங்க்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ சாலிட் 12 hours, நடுவில் 1 hour பிரேக்கு. ஸோ 11 hours சாலிட் ஒர்க்கு. அப்போ நீ வந்து எந்த நல்லது கெட்டதுக்கும் வீட்டில் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஷார்ட்ல இருந்தால் இன்னும் ஃபோன் அம்மா நான் ஷார்ட்ல இருக்கேன், இருமா அம்மா கொஞ்சம் பார்த்துக்கம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டா எனக்கு வலிக்கும் மனசு. ஆனால் பாவம் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன எவ்வளோதான் புரிஞ்சுப்பாங்க. நான் இருக்குல்ல, அங்கே தான் ஃபேமிலி உனக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு ஒர்க்கு, எனக்கு ஃபேமிலி நிஜமாவே அப்படி ஒரு 2 ஸ்ட்ராங் பில்லர்ஸ் என் லைஃப்ல. அதனால தான், இல்லைன்னா எப்படி சாத்தியம்? பாவம் நிறைய பேருக்கு ஒர்க் இல்லை, நிறைய பேருக்கு ஒர்க் இல்லை. தேங்க்ஃபுல்லி எனக்கு ஒர்க் இருக்கு, ஆனா அது நான் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கல. கண்டிப்பா இன்னைக்கும் 9 o'clock நான் 7:30 நான் வருவேன் மோஸ்ட்லி. நானும் இல்லைன்னா சுப்பு தான் சில சமயம் ஏய் நீ முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். லாஸ்டா 9 o'clock என்னைக்காவது 1-2 hours முன்னாடி விடுவாங்க. இப்ப ஒரு சின்ன லென்த் ரோல் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இல்லை லென்த்தியான ரோல்ஸ் பண்ணும்போது உனக்கு அப்படியெல்லாம் ஃபீஸிபிலிட்டி இருக்காது. அதனால அது ரொம்ப பாதிக்கும். என்ன ஃபிசிக்கலா அவைலபிளா இருக்க மாட்டோம் வீட்டில். எந்த நல்லது கெட்டது, இப்போ எனக்கே வலிச்சாலும் ஷார்ட் ரெடினா மருந்து போட்டு போயிட்டே இருக்கணும். தலை வலிக்குது என்னதான் பண்ணாலும் அழணும்னா அழணும், இந்த ஜண்டு பம்ப் பூசிட்டும் அழணும், அவ்வளோதான் ஆக்டர்ஸ் லைஃப். பட் வி ஷுட் பி கிரேட்ஃபுல் தட் வி ஹேவ் ஒர்க். ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஆக்டர்ஸ் லைஃப்னா எப்படி இருக்கும், எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க. என்னதான் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்பொழுது அழற ஷார்ட் வச்சா அழணும், என்னதான் வந்து அழுகிற மனநிலையில் இருந்தாலும் சந்தோஷமான இருக்க ஷார்ட் வச்சா நம்ம மாறி தான் நடிக்கணும். ஸோ டபுள் ஃபேஸ். மேம், இப்போ
இன்னும் டெப்தா ஒரு விஷயம் வந்து கேட்கணும். என்னன்னா இப்ப நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நான் இதுல தான் இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப இதுக்குள்ள ஈடுபடுறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுங்கிறதுக்கு சொல்லிட்டீங்க. பட் உங்களோட ஈடுபாடு உங்களோட 100% இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு மேம்? எப்படி நீங்க காலையில டெய்லி 7:30னா 7:30 அதுல வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம நான் என்னோட ஒர்க்கை வந்து நான் ஃபுல்லா கொடுப்பேன் அப்படின்றதுக்கு எது மோட்டிவேஷனா? 100% மணி. வேற என்ன, இது என்ன சோஷியல் சர்வீஸா? பணம் 100%. இது இன்னைக்கு இல்ல, என்னோட பழைய இன்டர்வியூஸ் கூட சில சமயம் பார்த்தா இட்ஸ் ஆல்வேஸ் கிளியர் அபவுட் இட். பணம் 100%. இன்னொரு 30 வருஷம் ஒருவேளை நான் நடிச்சாலும், நீங்க ஒருவேளை என்ன எங்கேயாவது பார்த்து அடுத்த பார்ட்டி ரோல்ல நான் நடிச்சிட்டு இருந்தாலுமே யூ திங்க் தட் சந்தியா நீட்ஸ் மணி, ஷீ இஸ் டூயிங். அவ்வளவுதான், பணம் தான். ஏன்னா இப்ப நான் பெரிய சாவித்திரி எல்லாம் கிடையாது. நான் இல்லைன்னாக்கா அப்படியே சாவித்திரி அம்மா போன பிறகும் நிறைய பேர் சூப்பரா நடிக்கும். சி தெர் இஸ் நோ இவங்க இல்லைன்னா இது நடக்காதுன்னு கிடையாதுல்ல. அப்ப இந்த இடத்துல நான் இல்லைன்னா இன்னொரு அதான் சொன்னேன் 100 பேர் நடிக்க வருவாங்க. பட் நீங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க மேம், அதுதான் வந்து. ஆமா, எனக்கு பணம் வேணும்பா. ஐ நீட் மணி. அண்ட் நான் இது அப்புறம் இதுல வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைக்கலாம். நான் நல்லா நடிப்பேன், அது எனக்கு தெரியும். அண்ட் கமிட்டடாக இருப்பேன், ரொம்ப ஒர்க் டேக்கப் பண்ண கமிட்டடாக இருப்பேன். ஸோ யா, வெல் அண்ட் குட். இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் தானே. ஓகே, இதுக்கு மேல என்னால வந்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்க. இல்ல, வீட்டுக்கு கொண்டு போறது அதுதானேடா. இப்ப வீட்டுக்கு என்ன கொண்டு போவோம் சொல்லு? வீட்டுக்கு நீ என்ன கொண்டு போற? உன் பர்சனல் லைஃப்க்கு நீ என்ன கொடுக்குற? நீ உன் பர்சனல் லைஃப் கம்ஃபர்டபிள். இப்போ சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து இது இன்சூரன்ஸ் இல்லை ஏதோ சொன்னேன் இல்லையா, அப்போ நாளைக்கு கை கொடுக்கறது பணம் தானே, வேற என்ன? அப்படியே எங்க வீட்டுல யாருக்காவது ஏதாவதுனாலும் கூட அது விடு, இங்க பணம் தானே. எனக்கு 60 நாய்க்கு டெய்லி 60 நாய் பூனை எத்தனை சாப்பிடுது? சாப்பாடு மட்டும் இல்லையே, எத்தனை வேக்சினேஷனு, எத்தனை ஸ்டெரிலைசேஷன், எத்தனை ஆக்சிடென்ட் கேஸு, எத்தனை அபண்டன் கேஸு. பணம் டொனேஷன் வாங்க தேவைப்படலை இது வரைக்கும், அட்லீஸ்ட் இது வரைக்கும். ஸோ அது கிரேட் தானே. நான் எனக்காக மட்டும் யோசிக்கல, என்ன நம்பி நிறைய இருக்கு, அதோட வயிற்றுக்காகவும் அதோட வாழ்க்கைக்காகவும் யோசிக்கிறேன். இன்னும் வேணும் பணம், இன்னும் வேணும். எப்போ மேம் இந்த ஐடியா உங்களுக்கு, இந்த தாட் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? நம்ம இவ்வளோ பர்சன்ஸை கொண்டு வந்து அனிமல்ஸா தெரியலடா. அது சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய இதுன்னு சொல்லலை. ஆனா நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை என் வீட்டு சுத்தி இருக்கிறது ரொம்ப எலும்பு தோலமா இருந்துச்சு. நான் சில சமயம் அது வரைக்கும் நீங்க வளர்த்தது கிடையாது டாக்ஸ்? வளர்த்தேன், அப்படி இல்ல, எங்க வீட்டுல பிடிக்காது. எல்லாரும் சொல்றதுதான். இப்ப சின்ன வயசுல எப்படி உன்னுடைய எந்த ஐடியாவும் அவங்க ரொம்ப அகவோக சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க அம்மா அப்பாவோட ஷேடோல தானே இருப்பீங்க, வாழுவீங்க. அவங்க வேண்டான்னா அவங்க வீட்டுல நீ இருக்கேன், நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல நீ எப்படி நாய் பூனை எல்லாம் கொண்டு வந்தா அவங்கதான் செய்வாங்களா என்ன எல்லாமே, நீ போயிட்டா ஸ்கூலுக்கு? அப்படி கிடையாது. ஸோ நானா சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன நல்லது படுதோம். இப்போ கூட சொல்லுவாங்க, ஜஸ்ட் அஸ் அ ஜோக் லைக் யூனோ, என்னுடைய ஆண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணிட்டு, ஏன்டி அப்படிலாம் தொடுறேன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, நான் தொட்டு அது என்ன என் ஃபேஸ் வீட்டில் இருக்கிறது நக்கிட்டு அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நிஜமாவே அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எங்க அம்மா திட்டினாங்க, ஏன்னா ஃபேஸ்க்கு ஏதோ சீரம் போட்டிருந்தேன், போட்டுட்டு அது லிக் பண்ணி அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், கரெக்டா சொன்னீங்க, அதுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு என்ன தொட்டு. ஜஸ்ட் ஐ மீன் இட் வாஸ் ரியல். ஏதோ ஜோக்கா எனக்கு சீரியஸா. அப்புறம் வச்சு போடி அப்படின்ட்டாங்க எங்க அங்கிள் ஆண்டி எல்லாம், உனக்கு சொல்றதே வேஸ்ட் அப்படின்னு. எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்றோம் பாரு அப்போ ஃபேஸ்லயே. ஃபேஸ் என்ன டெய்லி நீ எது தொட்டாலும் கெமிக்கல், என்ன ஆர்கானிக்கா இதுவா, எவ்ரி திங் டச் எனி திங் இஸ் கெமிக்கல். ஸோ இது தாண்டி கேன்சர் கீன்சர் எல்லாம் வரலன்னா தான் ஆச்சரியமா இருக்கும் நாளைக்கு. சரி நிஜமா சொல்றேன், நான் எப்பவுமே எங்க அம்மாக்கு சொல்லுவேன், எனக்கு மட்டும் என்னவோ எனக்கு கேன்சர் தான், ஐ மீன் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்றது எனக்கு என்னமோ, இட்ஸ் நாட் மேனிஃபெஸ்டிங். சொல்றேன் கேன்சர் வரலன்னா தான். இப்போ வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கு? வீட்டுல அட்லீஸ்ட் 1-2 கேன்சர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் எவ்வளவு கெமிக்கல், எல்லா கெமிக்கல்னாதான், வேற என்ன. ஓகே மேம், இந்த தாட் அது நம்ம விட்டுட்டோமே. இது எப்படி வந்துச்சு? டாக் வந்து ஏன்டா நம்ம தான் சாப்பிடுறோம், நம்ம தான் குண்டா இருக்கோம், நம்ம தான் இதுவா இருக்கணுமா, நம்ம தான் வாழ்க்கை. இது எப்படியாவது நான் வந்து
நல்லா ஹெல்த்தியா ஆக்கிட்டு காட்டுறேன் அப்படின்னு அந்த ஒரு வெறி. ஆ. அதோட நிக்கல. அதுக்கப்புறம் எப்படி மேம் இவ்ளோ பேரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர்றது? வீட்டுக்கு நான் நிறைய வச்சுக்க முடியாது. நான் ஃபிளாட்ல இருக்கேன். நான் வந்து 4 டாக்ஸ் தான், 4 இண்டி டாக்ஸ் வச்சிருக்கேன் வீட்டுல. அப்புறம் வந்து 3 பேர்ட்ஸ் இருக்கு. அதுவும் ரெஸ்கியூ பேர்ட்ஸ். 1 மட்டும்தான் நான் வாங்கின பேர்டு. 2 ரெஸ்கியூ பேர்ட்ஸா இருக்கு. அவ்வளவுதான். என்னால ஒரு 4 டாக்ஸ் தான் என்னோட ஃபிளாட்ல. அது இப்ப சொன்னேன்ல, காசு வேணும்ன்றது எதுக்காக, எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும், இடம் வேணும். அவங்க விளையாடுறதுக்கோ ஓடுறதுக்கோ. அவ மட்டும் இல்ல, நானும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததை நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வாழலாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி, மரம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வச்சுக்கிறது. அப்சல்யூட்லி, அதுதான் லைஃப். என்ன வில்லேஜ்ல ரொம்ப வளரல, அதனால ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சின்ன வயசுல போனோம், பட் அதுக்கப்புறம் ரொம்ப போல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன இப்போ கேட்டேன்னாக்கா மரம் செடி எங்கே நர்சரி பார்த்தாலும் ஸ்டாப் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவேன். அது என்னோட தம்பு அந்த மாதிரி கிரீன் தம்பே இல்லை. எனக்கு வந்து 20 டேஸ்ல செத்து போயிடும். கோவிட் டைம்ல 200 பாட் வச்சேன். என்னாச்சு மேம்? செத்து போச்சு. 200? செத்து போச்சு. பாட்ஸ் இருக்கு எம்டியா. அப்புறமா இப்போதைக்கு ஒரு 20 செடி இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச மரம் எல்லாம் மணி பிளான்ட் மட்டும்தான். இப்ப கூட புதுசா 2 மணி பிளான்ட் கொண்டு வந்து அங்க வச்சேன். டெய்லி நான் அவுட்டோர் போயிட்டு வருவேன்னா, ஹைதராபாத் போயிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதை பார்த்துப்பேன். அப்பாடா, அது உயிரோட இருக்கு. அதிசயமா இருக்கும் எனக்கு. அது காஞ்சி போய் செத்து போகும்போது தான் இப்பதான் நீங்க வீட்ல இருந்து டெய்லி பராமரிக்கிறது கம்மி ஆயிடும்ல மேம், அதனால கூட தெரியலையே. கோவிட் டைம்ல ரொம்ப பராமரிச்சேன் தான். ஒரு டைம்ல எல்லாம் எனக்கு தண்ணி நிறைய ஊத்துனா நல்லா வளரும், வெங்காயம் வளரும், ஒண்ணும் வளராது. ஏன்னா தண்ணி நிறைய ஊத்துனா ரூட் வந்து ராட் ஆயிடும். இந்த மாதிரி அதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கரூர் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து விஜய் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா தான் வீடியோ போட்டிருக்காரு. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணும் மேம்? என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து யோசிப்பீங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. இது கூட அப்படின்னு அவாய்ட் 41 பேர் இது கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட். இது ஃபோன்ல பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம உயிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளோ கும்பல் அப்படி நம்ம கிட்ஸை கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து கேன் பி அவாய்டட். விஜய்க்கு அந்த மாதிரி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா மனசு. ஐயோ இப்படி நடந்துச்சு, என்ன பார்க்க வந்து இந்த மாதிரி இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படின்னு.